வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கவிதாவின் திட்டத்திற்கு நம்ம லட்சுமி ஒரு சரியான ஆப்பை வச்சு விட்றாங்க. பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியாச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்த நம்ம கவிதாவுக்கு ஒரு ஆப்பு வச்சது மாதிரி எண்ணெயில் வலுவி விழுந்து நம்ம கவிதா அந்த பத்திரத்தை அப்படியே பறக்க விட்டு ஒரு கட்டத்தில் எல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்து கோந்து பார்த்து கதறி அழுறாங்க நம்ம கவிதா. இந்த பத்திரம் எல்லாம் இப்படி போயிட்டே, இதுக்கெல்லாம் காரணம் இந்த லட்சுமி தான். இந்த மகா இப்போ எண்ணெயை கொண்டு இதில் ஊற்றாமல் இருந்தால் நான் இப்போ விழுந்திருக்காரு. இந்த பத்திரமும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கையெழுத்து வாங்கி வச்சுருந்தேன், இப்போ எல்லாம் குடிமூழ்கி போயிட்டு அப்படின்னு ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது ஆஃபீஸ் பத்திரம் தானே அத்தை, இது போனால் என்ன, என்னொன்று ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திரு சொல்லிடுறாங்க. அடடா, இது ஆஃபீஸ் பத்திரமா, சொத்தெல்லாம் எழுதி வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவன் லட்சுமியை காருடைய நோன்புல கடவுள் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சந்திக்க வச்சுறாங்க. அதே நேரத்தில் நம்ம திருவுக்கும் லட்சுமிக்கும் உள்ள உறவு கவிதா தெரிஞ்சு நம்ம லட்சுமியோட பேக் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க ஃபோட்டோ, கல்யாண ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஓ நீங்கள் கணவன் மனைவி தானா திரு, நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, இதை இப்போவே நான் போட்டு உடைக்க முடியும், ஆனால் இதை பிளாக்மெயிலாக பண்ணி எனக்கிட்ட உனக்கிட்ட ஆக வேண்டிய காரியத்தை நான் சாதிக்க வேண்டியது இருக்குது, எப்போ மானத்தை போட்டு உடைக்கணுமோ அப்போ உடைப்பேன் அப்படின்னு அந்த லட்சுமி வச்சுருந்த அந்த ஃபோட்டோவும் தூக்கி வச்சு நம்ம கவிதா ஆதாரமாக தூக்கி வச்சுருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நம்ம கவிதாவின் திட்டம் ஒன்றும் நடக்கலை, செல்லுபடியாகலை. ஏன்னா அவங்க சைன் வாங்கிட்டு பத்திரத்தில் சிறகடிக்கிறதுக்கானாங்க எல்லாமே நம்மளுக்கு நடந்து போச்சு. இவ்வளோ காலம் நம்ம கங்கணம் கட்டிட்டு இருந்த இந்த சொத்து பத்தெல்லாம் என் பேருக்கு நம்ம கௌதம் கூட இவ்வளோ நாள் நம்ம தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். இனி நம்ம தலை நிமிர்ந்து இதுதான் என் கணவர் அப்படின்னு நான் வாழலாம். ஏன்னா இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே எனக்கு அப்படின்னு சந்தோஷத்தில் நம்ம கௌதம் முட்டையும் ஃபோன் போட்டு எல்லா கதையும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரமே என்னைய அந்த விளக்கு அணைஞ்சிடக்கூடாது அப்படின்னு இருக்கா இல்லையான்னு பார்க்க போனோம் அப்படின்னு நம்ம மகா போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க கையில் இருந்த எண்ணெய் தவறி விழுந்து தரையில் கொட்டிடுது. இது தெரியாமல் ஃபைலில் சைனை வாங்கிட்டு இருந்த நம்ம கவிதா அதில் காலை வச்சு அப்படியே படக்குன்னு விழுறாங்க. அந்த பத்திரம் பறந்த போது அது பிறகு அது அப்படியே அந்த உருளி வீட்டில் பூ போட்டு வச்சுருக்க அந்த உருளியில் பத்திரம் அப்படியே விழுந்து ஒவ்வொன்றா கொவுந்து போகு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா கீழே விழுந்து அடிபட்டதுக்கு வர அழலைங்க. இந்த பத்திரம் நனைஞ்சு போச்சே, நம்ம எவ்வளோ கங்கணம் கட்டி இந்த திருக்கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கினோம், ஆனால் அதை எழுதி வாங்க நேரமே திருவுக்கு ஏகப்பட்ட தரங்கள், பெண் எழுதாமல் போச்சு, ஏகப்பட்ட விக்கல், ஒரு பெரிய ஒரு இதில் இருந்தே நம்ம திரு எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தை நிறைய உருவாக்குனாலும் அதெல்லாம் மீறி அந்த கையெழுத்தை வாங்கிக்கிட்ட நம்ம கவிதாவுக்கு இப்படி ஒரு ஆப்பு வந்துச்சு. இதை ஏற்றுக்கவே முடியலை கவிதாவால். இப்போ இங்கே எண்ணெயை கொட்டுனது யார் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஏடி நீதானடி அப்படின்னு மகாக்க உச்சி குடுமையை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்ல நேரம் என்ன இருக்குது, கீழே விழுந்து தெரியாமல் கை தவறி விழுந்திருக்கு, இந்த பத்திரம் தானே உனக்கு நனைஞ்சு போச்சு, ஏன் ஆஃபீஸ் பத்திரத்தை அடுத்ததான் ரெடி பண்ணிக்கிடலாம், திரு சைன் போட்டு தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆஃபீஸ் பத்திரம் மட்டுமா, அவனோட சொத்து பத்தெல்லாம் எழுதுன பத்திரமாச்சே, இதை நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம கவிதா கோவத்தில் கதறியால் ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரம் போச்சுன்னே அப்போ தான் இவன் எதுக்காக இந்த பத்திரத்தில் இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி சைனை வாங்கினா, அப்போ இதெல்லாம் சொத்து அபகரிக்கிறதுக்கா அப்படின்னு நம்ம தினேஷுக்கு வர வீட்டில் இருக்கவருக்கு ஒரு சின்ன டவுட்டு. கவிதா எதையோ சுருட்டு இந்த திருக்கிட்ட இருந்து ஆட்டை கூட பார்த்தா அந்த மகாவால் இப்போ வலிவி விழுந்து பத்திரம் எல்லாம் போச்சு. ஆனால் இவ கதறி அழத பார்த்தா ஆஃபீஸ் விஷயத்துக்கு இவ அழுதது மாதிரி தெரியலை. சொத்து பத்தை தான் வாங்கியிருப்பா போல் இந்த மகாதவால் இப்போ அதுவும் குடிமூழ்கி போயிட்டு நீ அழுறா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டை
விட்டு வெளியே போடி அப்படின்னு வந்து காஞ்சனாவும் கவிதாவும் சேர்ந்து கத்துறாங்க. எதுக்காக? இந்த பத்திரத்துக்காகவா? திரும்ப வந்து சைன் போட்டு தருவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திவ்யா வந்து சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு காருடையாம் நோன்பு நிகழ்ச்சியில். இதெல்லாம் சரிப்படாது. திவ்யா நீ ஏற்ற வேண்டிய விளக்க வந்து அந்த மகா ஏற்றுனதுலேருந்து வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்க நேரம் நம்ம கவிதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி வாங்கின அந்த பத்திரமும் இப்போ நனைஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த வந்தார்க்க இவ தான். ஏற்கனவே திருவுக்கு ஏகப்பட்ட தடங்கள், அதையும் மீறி வாங்கினா இந்த மகாவுக்கும் திருவுக்கும் அக்கா காஞ்சனா சொல்ல மாதிரி ஏதாவது உறவு இருக்குமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம கவிதாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து மகா வீட்டில் இருக்கிறத வந்து கவனிக்காங்க. காருடைய நோன்பு நிகழ்ச்சியில் மகாவை வந்து பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம என்ன நான் தொட்டு தாலி கட்டின பொண்ணு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு இருக்கா எப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனார். என்ன பார்க்குற மகாவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா வந்து கேட்குற நேரம் என்ன இவ தான் மகாவா? அப்போ எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டது என் மனைவி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திருவுக்கு அப்படி வந்து ஒரு யோசனை வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என் கணவர் வீட்லேயே நான் இருந்துட்டு என் கணவரை வந்து ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமியை வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லுரமாக இது என்ன சோதனை? என் கணவரையா திவ்யாக்கா கட்டிக்க போகிறவர்? இந்த விஷயத்தில் ஏதோ ஒன்று காஞ்சனாமாவுக்கு தெரிஞ்சுதான் அவங்க வந்து என் மேலே சந்தேகப்படாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் தப்பு ஆயிரும் அப்படின்னு வந்து இதை வீட்டில் இருக்கக்கூடாதம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திவ்யா வந்து அக்காளுக்கு என் வாழ்க்கையில் வந்து நான் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து லட்சுமி கையை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சி இந்த பாரு லட்சுமி, என்னை ஏமாற்றிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ போயிடக்கூடாது. உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலையது. நீ எங்கே நல்லபடியாக இருந்தால் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு இக்கட்டான நிலையில் உன் காலத்தில் தாலி கட்டினாலும் கண்டிப்பாக வந்து நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியணும் லட்சுமி. ஏன்னா வந்து உனக்கு ஏதாவது ஒன்றுனா உன் குடும்பத்தாருக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன நீ வந்து இவ கழுத்தில் தாலி கட்டினியா? அப்போ காஞ்சனாக்கா வந்து பயப்படுறது கரெக்டு தானா அப்படின்னு வந்து கவிதா மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே போதும், திருவுக உச்சி குடுமையை நம்ம பிடிச்சி ஆட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது அவளுக்கு பேக்கில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, அவள் யார் எங்கே உள்ளவா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும்னு நம்ம கவிதா வந்து மகா ரூமுக்கு போய் வந்து அவங்க பேக்கை நோண்ட நேரம் திருவுக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆன அந்த ஃபோட்டோ வந்து கையில் படுகுது. கவிதா கையில் பட்ட உடனே அப்படி வந்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஓ, இவங்க ரெண்டோட கணவன் மனைவியா? இவ்வளோ சொத்துக்கும் அப்போ நீ தான் மருமகளா? அப்போது காஞ்சனாக்கா வந்து இது தெரிஞ்சால் எப்படி வந்து நிற்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை இப்போ நான் வெளிப்படுத்த மாட்டேன். உன்னை எப்போ அவமானப்படுத்தணுமோ அவமானப்படுத்தேன். இதை வச்சு இந்த ஆதாரத்தை வச்சு உன்கிட்ட இருந்து எனக்கு ஆக வேண்டிய காரியத்தை அடையணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா வந்து கங்கணம் கட்டுறாங்கங்க.